இருக்கும், ஏனோதானம் இருக்கும். ஆனா கடவுள் மட்டும்தான் உன் ஏக்கத்தையும் உன் பாரத்தையும் அறிந்திருக்கிறாரு. உன் கூட உன் கண்ணீரையும் உன் பிரச்சனையும் அறிந்திருக்கிறாரு. அதில்தான் கையை பிடிச்சி மகனே நீ பயப்படாத, உன் கஷ்டத்தை தாண்டிட்டான்னு சொல்லிட்டு வந்த அத்தனை ஊழியக்காரங்களும் ஜெபம் சொன்ன வார்த்தை தான். ஆனா ஒருத்தர் கூட நீ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஒருத்தரும் சொல்லவே இல்லை. கர்த்தர் பாருங்க போற வீட கூட பிடிச்சி இந்த இடத்துல நிப்பாட்டி இன்னைக்கு எங்களை சாட்சியா நிப்பாட்டி இருக்காருன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி இதோ இருள இருக்கிற ஜனங்கள் இதோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் தேவன் சொன்னது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை தேவன் நீக்கப்படியாக தான் எங்களை இந்த பகுதியை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கடன் ஒரு மிகப்பெரிய ஒரு இருளு, உங்க வாழ்க்கையில வியாதி ஒரு மிகப்பெரிய ஒரு இருளு, வறுமை மிகப்பெரிய ஒரு இருளு, உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி அனுதினமா அலக்கடிக்கிற உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இருளு. இந்த இருளையெல்லாம் தேவன் வெளிச்சமாக்கும்படியாக தேவன் இந்த பகுதிக்கு எங்களை கடந்து வர உங்க மத்தியில எங்களை சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டிருக்காரு. நீங்க நிக்கிற ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பிரச்சனை அது தேவன் விடுதலாக்கி நான் உங்களுக்கு கொடுத்த அந்த சுகத்தை அநேகருக்கு போய் நீங்க போய் சாட்சி அறிவிக்கும்படியாக இந்த ஜனங்களை இந்த பகுதி தேவன் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நாங்க பட்டு இன்பத்தை தான் நீங்க படணுன்றபடியா நாங்க மட்டும் தான் நீங்க சாட்சி அறிவிக்கிறோம். உங்களுக்கு என்ன வாரம் என்ன பிரச்சனை என்ன வேதனை இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டு தேவனத்துல நீங்க மன்னாடி பாருங்க. அடுத்த செகண்ட் உங்க வாழ்க்கையில இருளா இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் ஒளியா வருவாரு. இருள் அடைஞ்சு உங்க வாழ்க்கையில தேவன் வெளிச்சமாய் வருவாரு. மனுஷன் நான் உனக்கு உதவி பண்றேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு உன்னை பாத்துக்கிறேன்னுமா ஒருத்தரும் கிட்ட வர மாட்டாங்க. மொத வேலையா சொந்தக்காரன் மட்டும் தான் நம்ம அழிகிட்ட எட்ட நீதி வேடிக்கை போறது சொந்தக்காரன் தான். சொந்த பந்தம் முதல்ல நம்ம அழிவை எதிர்பார்த்து சொந்த பந்தம் தான், அதுக்கப்புறம் தான் அசலாலும் மற்ற ஜனம். ஆனா அந்த சொந்த பந்தம் மத்தியிலும் அந்த அசலால் ஜனம் மத்தியிலும் நம்மளை உயர்த்தி ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறதா ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம உயர்வை காணும்படியா அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை கரைச்ச முடிச்சு தூக்கி பாடுறத நான் கூட இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பாடுறது நான் இருக்கிறேன் சொன்ன ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்ற எந்த தெய்வமும் முன்னாடி வந்து நின்று நமக்காக தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றுற தெய்வம் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவனை கொடுத்தாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவர் ஜீவனை விட்டு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. உனக்காக எனக்காக மறித்து அவர் 3ஆம் நாள் உயிரோட இருந்ததுன்னா அவருடைய ஊழியத்தை செய்யவும் அவருடைய வசனங்களை மக்களை போதிக்கணும்னா அவர் அடிச்சிருக்காரு. அடிச்சு அழுப்ப விட்டுருக்காருங்க. இந்த சாட்சி வந்து உண்மையான சாட்சிங்க. இந்த கோயிலில் என் மகன் மறுபடியும் இருந்தாருன்னா 2 மாதம் ஆகிருக்கேன். அதனால அந்த மகனுக்கு ஜீவனை தந்து எனக்கு